ரவா தோசைக்கு கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவை இது மூணையும் சேர்த்து தான் ரவா தோசை செய்வாங்க. அதுலேயே நம்ம முழு கோதுமையையும் அரிசியையும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் உரல்ல ஆட்டி அது கூட ரவை சேர்த்து எப்படி ரவா தோசை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் லக்ஷு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Ayuskama-Healthy லைஃப். முழு கோதுமையையும் அரிசியையும் சரியான சம அளவு எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இது முதல் நாள் நைட்டே ஊற வச்சது. முழு கோதுமையும் அரிசியும் ஊற வச்சதை இப்போ நம்ம உரலில் போட்டு ஆட்ட போகிறோம். உரலில் ஆட்டும்போது முழு கோதுமை அரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால மெதுவாக தான் அது அரைப்படும். கிரைண்டரில் ஆட்டினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிடலாம். நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ தான் அரைப்பட்டிருக்கு. முழு கோதுமையை அரைக்கும் போது அதிலிருந்து ஒரு பால் வரும். அது தோசைக்கு அதிகமான சுவை கொடுக்கும். கரெக்டாக 1.5 மணி நேரம் கழித்து மாவு நல்லா அரைப்பட்டிருக்கு. இந்த பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவு கூட ரவை சேர்த்துருக்கோம். சும்மா அந்த ஒரு கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 2 கரண்டி ரவை மட்டும்தான். அது கூட இப்போ உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்க போகிறோம். வேணுங்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அந்த மாவு கூட கலந்துருங்க. வேணுங்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் தோசை கிறிஸ்பியாக வரும். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. மாவை தண்ணியாக கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஊற்றும் போது தோசை கிறிஸ்பியாக வரும். தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட காரமான தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி பேர் பண்ணிக்கோங்க. சாதாரண கோதுமை மாவு, அரிசி மாவில் செய்யறதை விட இந்த மாதிரி கோதுமையும் அரிசியும் ஊற வச்சு அரைச்சி செஞ்சிங்கன்னா அதில் சுவை அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கோதுமையும் அரிசியும் ஊற வச்சு அரைச்சி அதில் ரவா தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உரலில் ஆட்டி செஞ்சு சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.